வெல்கம் டு அரஸ்ட் அகாடமி. சிக் த பீக் வித் அஸ் 2025ல நமக்கு குரூப் 4 வந்துருச்சு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு, 40 நாள் தான் இருக்கு. இந்த 40 நாளுக்குள்ள நம்ம நிறைய விஷயத்த பண்ணணும். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ஸை நிறைய பார்க்கணும், கொஸ்டின்ஸ் நிறைய பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம அகாடமியில என்ன கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து சீரியஸா பண்ணிட்டு இருக்கோம். அதுல 4 டெஸ்ட் முடிஞ்சிச்சு, இது 5வது டெஸ்ட். இதுல 50 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 50 கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து வீடியோவை வந்து நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினா நான் வாசிச்சிடறேன். வாசிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆன்சரை நீங்க பிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம் நடுவண் நூலகம், ஆப்ஷன் பி தேசிய நூலகம் கொல்கத்தா, ஆப்ஷன் சி கன்னிமரா நூலகம், ஆப்ஷன் டி சரஸ்வதி மகால் நூலகம். இதுல எது ஆன்சரா வரும்? ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம் நடுவண் நூலகம், கேரளால தான் இருக்குது. இதுதான் வந்து இதோட முதல் பொது நூலகமா நமக்கு வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க, தேசிய நூலகம் கொல்கத்தா. இதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம், மிகப்பெரிய ஆவண காப்பகமாகவும் இதுதான் இருக்கு. சரிங்களா? இது வந்து எப்ப தொடங்கியிருப்பாங்கன்னா 1856ல தொடங்கியிருப்பாங்க. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா 1953ல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பாத்துங்க. கன்னிமர நூலகம் எப்போ வந்திருக்கும்? கன்னிமர நூலகம் 1896ல கன்னிமர நூலகம் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கன்னிமர நூலகம் வந்து அதிகமான நூல்களை கொண்டிருக்கும். தமிழ் நூல்களை அதிகமாக கொண்ட நூலகங்கள்ல ஒண்ணு வந்து கன்னிமர நூலகம். அடுத்து தமிழ்நாட்டோட மிக பழமையான நூலகம் அப்படின்ற அழைக்கப்படுவது நூலகம் தான் சரஸ்வதி மகால் நூலகம். இது நாயக்கர்கள் காலத்தில் தொடங்கப்பட்டது. இதோட காலம் வந்து 1122. கொஞ்சம் ஈஸியா இருக்குங்களா? இந்த மாதிரி படிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சை மாவட்டத்துல இருக்கு. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அதுல வந்து பிற்காலத்துல வந்து சரபோஜி மன்னர்களால வந்து இது பராமரிக்கப்பட்டு இப்ப வந்து அது ஒரு அருங்காட்சியகமா மாத்தி வச்சிருப்பாங்க. யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நல்ல நூலகம் அது. ஓகேவா? அடுத்து 52வது கொஸ்டின் பார்க்கலாம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர்? ஆப்ஷன் ஏ சீர்காழி ரா அரங்கநாதன், ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி மு வரதராசன், ஆப்ஷன் டி மறைமலை அடிகள். இதுல எது ஆன்சரா வரும்? ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவை பத்தி நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட்ல பார்த்துப்போம். அறிஞர் அண்ணா வந்து புத்தகச்சலைக்கு முக்கியமான இடம் தரணும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுட்டுன்னு சொல்லியிருப்பாரு. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் விளக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்குன்னு சொல்லியிருப்பாரு. வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்குன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாமே வந்து இவரோட பொன்மொழிகள்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய வரலாற்று நூல்களை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா தான். அறிஞர் அண்ணாவோட பொன்மொழிகளை நிறைய படிச்சுங்க, அவர் ரொம்ப முக்கியம். சீர்காழி ரா அரங்கநாதன், இவர் யாரு அப்படின்னா இவர் தான் இந்திய நூலகத்தின் தந்தை, இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார் சி ரா இரங்கநாதன். சீர்காழி ரா அரங்கநாதன். இவரோட பிறந்த நாள் எப்ப அப்படின்னா ஆகஸ்ட் 9 இவரோட பிறந்த நாள். சரிங்களா? அதான் இந்திய நூலக தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது ஒரு முக்கியமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க யார் இருக்காங்கன்னா மறைமலை அடிகள் வந்து தனித்தமிழ் இயக்கத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா மறைமலை அடிகள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 53 சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர்? ராமலிங்க அடிகள், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், குமரகுருபரர். இதுல யார் ஆன்சரா வருவாங்க? ராமலிங்க அடிகள். சமரச சன்மார்க்க சங்கம் தொடங்கினது யாரு? ராமலிங்க அடிகள் தான். அதாவது சென்னையிலையும் ஒடிஷாலையும் அதிக பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் தான் இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சமரச சன்மார்க்க சங்கத்தை தொடங்கியிருப்பாரு. வாடிய பெயர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னவரும் ராமலிங்க அடிகள் தான். இவரோட பெயர் தான் வந்து வள்ளலார்னு சொல்லுவோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படிங்கிறது இவரோட கொள்கையாக சொல்லியிருப்பாரு. இவருக்கு வடலூர்ல சத்திய தர்மசாலையை நிறுவியிருப்பாரு. வடலூர்ல சத்திய தர்மசாலை நிறுவனது இவர் தான். சரிங்களா? இவர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 54 மூலிகை நோய் மருந்த பொறுத்துக. ஆவாரம்பூ. இப்ப எல்லாம் ஆவாரம்பூல டீ போடுறதெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆவாரம்பூ, வாழைப்பூ, வல்லாரை, முடக்கத்தான் தலை. இதை வந்து பொருத்தக்கூடியதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நினைவாற்றலா சக்கரை நோய்க்கு எதுக்கு வரும், மூட்டு வலிக்கு எதுக்கு வரும், வயிற்று புண்ணுக்கு எதுக்கு வரும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பிக் பண்ணிட்டீங்களா? நான் ஆன்சர் வந்து செக் பண்ணிடலாமா? ஆவாரம்பூ எதுக்கு வரும்? ஆவாரம்பூ வந்து சக்கரை நோய்க்கு வரும். வாழைப்பூ எதுக்கு வரும்? வாழைப்பூ வந்து வயிற்று புண்ணுக்கு வரும். வல்லாரை எதுக்கு வரும்? வல்லாரை நினைவாற்றலுக்கு வரும். முடக்காத்தான் தலை எதுக்கு வரும்னா மூட்டு வலிக்கு வரும். முடக்காத்தான் மூ இதை வந்து ஈஸியா நான் வச்சுங்க. முடக்கத்தானா மூ அப்படிங்கும் போது மூட்டு வலின்னு ஈஸியா நான் வச்சுக்கலாம். வல்லாரைக்கீரை நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நினைவாற்றல் வரும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே நம்ம பழகிருப்போம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆவாரம்பூ டீ நம்ம எதுக்கு குடிப்பாங்க அப்படின்னா சக்கரை நோய்கள் எல்லாமே டீ குடிக்கிறத வந்து ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அதிகமா இப்போ வந்து சஜஷன் பண்ணி குடிக்கிற டீ எதுவா இருக்குன்னா ஆவாரம்பூ டீ. இந்த மாதிரி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா
நம்மளோட பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு வந்து சில சில விஷயங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் மறக்காம நம்ம மைண்ட்ல ரிப்பீட்டடா ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அதனால சொல்றேன். பலப்பம் பிடிக்க வேண்டிய கைகளில் சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர்கள் நிலையினை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மு மேத்தாவா, கலாபிரியாவா, அப்துல் ரஹ்மானா, ரா மீனாட்சியா? இதுல யார் வருவாங்க அப்படின்னா அப்துல் ரஹ்மான் வருவாங்க. இதுல யார் வருவாங்க? அப்துல் ரஹ்மான் வருவாங்க. சரிங்களா? இதுல இன்னொன்னு கேக்குறேன். அதாவது இதே இதே மாதிரி தீக்குச்சிகளை இந்த தீக்குச்சி தொழிலாளர்களை பத்தி ஒருத்தவங்க ஒரு புக் எழுதியிருப்பாங்க. 10th புக்ல இருப்பாங்க. அது யாருன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம். முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம். அரேபியர் வணிகம் செய்த இடம், கிரேக்கர் வணிகம் செய்த இடம், ரோமர் வணிகம் செய்த இடம், தமிழர் வணிகம் செய்த இடம். இதுல எது வந்து பந்தருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா அரேபியர் வணிகம் செய்த இடம் தான் என்னன்னு சொல்லுவாங்க, பந்தர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அரேபியர்கள் தான் வந்து அதிகமா கடல் கடந்து வணிகம் மேற்கொண்டாங்க. அதற்கப்புறம் கிரேக்கர்கள்லாம் வந்து அதிகமா கடல் கடந்தாங்க. இதெல்லாமே இந்த கிரேக்கர், ரோமர், அரேபியர் இவங்க எல்லாமே தமிழரோட வணிகம் செஞ்சவங்க. அதனாலதான் ஆப்ஷன்ல இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் கிரியேட் பண்ணும் போதே அதுக்குள்ள என்ன சீக்வன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் படிக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஆப்ஷனை நெக்லேட் பண்ணதை கத்துக்குவோம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? 57வது கொஸ்டின் பார்த்தரலாம். பொறுத்துக்க. தோவாலை, ஐயலூர், ஈரோடு, நாகப்பட்டினம். இதற்கு என்ன பொருத்த சொல்லியிருக்காங்க? ஆட்டுச்சந்தை, பூச்சந்தை, மீன் சந்தை, ஜவுளிச்சந்தை. ஓகே, இதோட இதை பொருத்தி பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு சந்தை வந்து ஃபேமஸா இருக்கும். அந்த சந்தையோட நம்ம பொருத்தலாம். ஆன்சர் பார்த்தலாங்களா? தோவாலை. தோவாலை எதுக்கு வரும்? பூச்சந்தை. தோவாலை எங்க இருக்குன்னா கன்னியாகுமரியில இருக்குங்க. கன்னியாகுமரி வந்து நமக்கு தெரியும் இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு பகுதி தான் கன்னியாகுமரி. அங்க வந்து தோவாலை, அங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பூக்கள் வந்து அதிகமான வளர்ச்சி, அங்க அதிகமான மகசூல் கிடைக்கும். அதனால அங்க பூச்சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஐயலூர், ஐயலூருங்கிறது வந்து மணப்பாறை அருகில் இருக்கிறது தான் ஐயலூர். மணப்பாறை மாட்டு சந்தைன்னு சொல்லுவோமா, ஐயலூர்னா ஆட்டுச்சந்தை. சரிங்களா? பக்கத்துல இருக்கிற ஏரியா தான். அதுல வந்து ஆட்டுச்சந்தை ரொம்ப ஃபேமஸ். ஈரோடு, ஈரோடு வந்து எதற்கு அப்படின்னா ஈரோடு வந்து ஜவுளிச்சந்தை. ஈரோடு வந்து ஜவுளிச்சந்தை. ஈரோடு, திருப்பூர், அதுக்கப்புறம் கரூர், இதெல்லாமே வந்து நெசவு தலைநகரம்னு சொல்லி எதை சொல்லுவோம் அப்படின்னா கரூர்னு சொல்லுவாங்க. நெசவு பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு ஈரோடு, திருப்பூர், இந்த ஊர்லாம் சேர்த்து நெசவு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கதான் வந்து ஜவுளி தொழில் அதிகமா இருக்கு. இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் மீன் சந்தை. நாகப்பட்டினம் மீன் சந்தைக்கு ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? நாகப்பட்டினம் ஒரு சிறிய துறைமுகம், அதாவது இடைநிலை துறைமுகம் சொல்லி நாகப்பட்டினத்தை சொல்லுவாங்க. சென்னை வந்து பெரிய துறைமுகம், எண்ணூர் பெரிய துறைமுகம், அதே மாதிரி தூத்துக்குடி பெரிய துறைமுகம். நாகப்பட்டினம் வந்து ஒரு இடைநிலை துறைமுகம், நடுத்தர துறைமுகம் கூட சொல்லுவாங்க. காராமணி குப்பம் வந்து கருவாட்டுக்கு ஃபேமஸ். காராமணி குப்பங்கிறது வந்து எதற்கு ஃபேமஸ் அப்படின்னா கருவாட்டுக்கு ஃபேமஸ். சரிங்களா? அடுத்து 58வது கொஸ்டின். மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம். ஆப்ஷன் ஏ 1886 டு 1968, 1883 டு 1962, 1870 டு 1960. அதே ஆப்ஷன் டில 1858 டு 1922. இதுல எது வந்து மூவலூர் ராமாமிர்தத்துக்கு வரும் அப்படின்னா 1883ல இருந்து 1962 தான் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம். 1858ல இருந்து 1922ல இங்க யார் வந்திருப்பாங்க அப்படின்னா பண்டித ராமாபாய். பண்டித ராமாபாய் இருக்காங்கல்ல, அவங்க வாழ்ந்த காலம் தான் இந்த காலம். சரிங்களா? மூவலூர் ஸ்ரீ பண்டித ராமாபாய். இந்த பண்டித ராமாபாய் வந்து அந்த ஆண்டை வந்து எப்படி அழகா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன் கேளுங்க. 1858 அதாவது முதல் இந்திய சுதந்திர போர், இரண்டாம் இந்திய சுதந்திர போர்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். 1858 அது வந்து இந்திய வரலாற்றுல வந்து முக்கியமான ஆண்டா. அதே மாதிரி 1922 அதே மாதிரிதான். சரிங்களா? 1922 முக்கியமான வருடம். சோ இது ரெண்டையுமே வந்து முக்கியமான வருடங்கள்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல யார் வருவா அப்படின்னா பண்டித ராமாபாய் வருவாங்க. சந்திர மண்டலத்தில் கண்டி தெளிவோம் என பாடியவர் யார்? சந்திர மண்டலத்தில் கண்டி தெளிவோம். இங்க நான் ஒரு ஷார்ட்கட் நான் வந்து சொல்றேன். இதுக்கு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிருங்க. பாரதியார், பாரதிதாசன், வண்ணதாசன், காளிதாசன். ஓகே, இதுல எது ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. இந்த சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், இந்த ஓம்ங்கிற வேர்டு எங்கெல்லாம் வருதோ, ஓம் அப்படிங்கிற வேர்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க பாரதியார நீங்க கண்ணை மூடிட்டு போட ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நீங்க எந்த பாடல வேணாம்னு சொல்லி பாருங்க. ஓம்ங்கிற இடத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அதிகபட்சமாக யாரா வருவார் அப்படின்னா பாரதியாரா தான் வருவார். அதுவே ஒரு இயற்கையை பத்தியோ இல்ல வர்ணனை கொஞ்சம் அழுத்தி வந்துச்சோ அப்படி வர மாதிரி இடங்கள்ல வந்து யார் வருவாங்க அப்படின்னா பாரதிதாசன் வருவாங்க. நீங்க வேணா கமெண்ட்ல வந்து நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ஓம்ங்கிற
பாடலடி முடியுதோ அதெல்லாம் பாரதியார்னா அதுல பின் பண்ணி வைங்க, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர். ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி வீரமாமுனிவர், ஆப்ஷன் சி கால்டுவெல், ஆப்ஷன் டி ஜி.யு. போப். இதுல யாரு வருவாங்க அப்படின்னா எகர ஒகர வரிசைகளில் எழுத்துக்களை அந்த புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். சரிங்களா? நமக்கு வந்து அதிகமான எழுத்து சீர்திருத்தங்களை மேற்கொண்டவரும் வீரமாமுனிவர் தான். அதிகமான எழுத்து சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர் வீரமாமுனிவர் தான். அதுக்கப்புறம் ஜி.யு. போப் நிறைய விஷயத்த வந்து இலக்கணங்கள் வந்து புரிதல் இல்லாம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது, அதை வந்து இக்கால குழந்தைகளும் எளியவர்களும் கற்க வேண்டும் சொல்லிட்டு அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தமிழ் கையேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிடுவார். அவரு ஜி.யு. போப். கால்டுவெல் தெரியும். கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் எல்லாம் வந்து கால்டுவெல் மூலமா தான் நமக்கு வெளியே வந்திருக்கும். பெரியார் எதுக்கு வருவார் அப்படின்னா பெரியாரும் எழுத்து சீர்திருத்தங்கள் தான் வந்திருப்பாரு. அவர் 13 எழுத்து சீர்திருத்தம் வந்து நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா அண்ணா அப்படிங்கிறதுக்கு இந்த நூ போடுவோம், இது போட்டோம் அண்ணான்னு வரும். சரிங்களா? இதை மாத்தி அதோட ஒரு துணைக்கால சேர்த்து அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் பண்ணிருப்பாரு. இதுவே வீரமாமுனிவர் எப்படி பண்ணிருப்பாருன்னா எகர ஒகரவா, இதற்கு மேல் புள்ளி வைத்தா என்ன, மேல புள்ளி வைக்காட்டி என்ன அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து படித்தவர்களுக்கு மட்டும்தான் அறியும். மேல புள்ளி வைத்திருந்தால் அது குறில், புள்ளி வைக்காமல் இருந்துச்சு எகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெடில். இந்த குறில் நெடில் வேறுபாடு புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னா தான் வீரமாமுனிவர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று கூறும் நூல் புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமலை, மதுரை கலம்பகம், திருவாரூர் மும்மணிக்கோவை. இதுல எது ஆன்சரா வரும் பாருங்க. பார்த்தோன்னே தெரியும், புறப்பொருள் வெண்பாமலை. இந்த பாடலடி நிறைய எழுத்தாளர்கள் வந்து இந்த பாடலடி யூஸ் பண்ணிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா எந்த நூல்ல வருங்கிறது ரொம்ப முக்கியம். புறப்பொருள் வெண்பாமலை. 62வது கொஸ்டின். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியற்பா என்னும் துறைமுகம் சுட்டப்படும் பகுதி மாம்பாக்கம், மயிலாப்பூர், மாமல்லபுரம், மாதவரம். இதுல எது வந்து மல்லியற்பா என்று குறிப்பிடப்படும் அப்படின்னா மயிலாப்பூர் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க மல்லியற்பா. இந்த மயிலாப்பூரோட மருவுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க மயிலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மயிலாப்பூரை பத்தி திருஞான சம்பந்தரே வந்து நமக்கு என்ன பாடியிருப்பார் அப்படின்னா 11ஆம் புத்தகத்துல இந்த பாடலடி இருந்திருக்கும். திருஞான சம்பந்தரே மயிலாப்பூரை பத்தி பாடியிருப்பாரு, அந்த காலத்திலேயே பாடியிருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான ஊர் அந்த காலத்திலேயே. சரிங்களா? மாமல்லபுரம் மல்லை என்று அழைக்கப்படும். மாமல்லபுரம் தான் மல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? அறிஞர் அண்ணாவா, சட்டமேதை அம்பேத்கரா, காயிதே மில்லத்தா, ராம்ஜி சக்பாலா? ஆப்ஷன் வந்து பி சட்டமேதை அம்பேத்கர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா காயிதே மில்லத். ஆப்ஷன் ஏ காயிதே மில்லத். சரிங்களா? இவருக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. இவர் வந்து அரசியல்ல வந்து மிகவும் எளிய முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர். இவருனாலதான் வந்து முஸ்லிம்களுக்குன்னு தனியான ஒரு கல்லூரி வந்து தொடங்கப்பட்டிருக்கும். திருச்சியில தான் இவரோட நேட்டிவ் வந்து திருச்சி தான். இவரோட சுவாரஸ்யமான அனுபவம் ஒன்று என்ன அப்படின்னா இந்திய மொழிகள் எந்த மொழியை வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக நிர்ணயிக்குங்கிற ஒரு டிபேட் போயிட்டு இருக்கும்போது காயிதே மில்லத் தான் சொல்லியிருப்பாரு, இந்திய மொழிகளில் ஒரு மொழியை வந்து ஆட்சி மொழியாகவோ இல்லை வந்து அலுவலக மொழியாக வைக்க வேண்டுமானால் அதற்கு வந்து மிகவும் பழமையான மொழியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், அது என் தாய்மொழியாக தமிழாக தான் இருக்க வேண்டும் என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னா காயிதே மில்லத். அவருக்கு வந்து தமிழ் மேல அதிக பற்று இருந்திருக்கு. அவர் வந்து பெரியார், அண்ணா இவங்களோட அரசியல் புரிதல்ல அதிகமா வந்து ஈடுபட்டவர் அவரும் ஒருத்தர். வீரமாமுனிவர், ஜி.யு. போப், கால்டுவெல், சீகன் பால்கு இவங்க எல்லாமே எந்தெந்த நாடுல இருந்து பிறந்து வந்தவங்க அப்படிங்கிறத இங்க பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஆன்சர் கிளிக் பண்ணிருங்க. நான் ஆப்ஷனை வந்து நான் டீகோட் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் சொல்றேன். வீரமாமுனிவர் எங்க பிறந்திருப்பாரு? வீரமாமுனிவர் இட்டாலி. சரிங்களா? ஜி.யு. போப் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா ஜி.யு. போப் வந்து அயர்லாந்து. ஜி.யு. போப் வந்து அயர்லாந்து. கால்டுவெல் வந்து இங்கிலாந்து. சீகன் பால்கு வந்து ஜெர்மன். சரிங்களா? 2 1 4 ஓகே. ஆன்சர் எது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் 4. அப்போ வந்து ஆப்ஷன் சி 4. ஓகே, நான் ஒரே விஷயத்த மாத்திட்டேன் இருங்க. வீரமாமுனிவர் வந்து இத்தாலி. அதே வந்து ஜியு போப் எங்க அப்படின்னா ஜியு போப் வந்து இங்கிலாந்து. கால்டுவெல் எங்க அப்படின்னா கால்டுவெல் வந்து அயர்லாந்து. கால்டுவெல் கரெக்டாக தான் சொன்னேன். சீகன் பால்க் வந்து ஜெர்மன். ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கொய்யாக்கனி என்னும் நூலை எழுதியவர் யார் என கண்டறிக. கொய்யாக்கனி என்னும் நூலை எழுதியவர் யார்? மு வரதராசனார், அறிஞர் அண்ணா, வா சுப்பமாணிக்கம், பெருஞ்சித்திரனார். இதுல யார் ஆன்சர் அவருன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் சொல்லிடுறேன். ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கொய்யாக்கனி. முதலில் 5ஆம் பிரயாயத்தில் வித்யாபியாசம் செய்யும் போது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். இதை சொன்னது யாருன்னா உவேசா. பண்டைய காலத்து பள்ளிக்கூடம் என்ற 12ஆம் வகுப்புல இந்த பாடல் இருக்கும். அதை வந்து எழுதுனது யாரு அப்படின்னா உவேசா தான் வந்து அதை எழுதியிருப்பாரு. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், அதாவது திண்ணை பள்ளிகள்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா அந்த பாடம் இருக்கும். அந்த பாடத்துலதான் இந்த மேற்கண்ட வரியில் வித்யாபியாசம் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே தெரியும், இது வந்து ஒரு வடமொழி சொல்லு. இதற்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. கல்வி தொடக்கமா, எழுத்து பயிற்சியா, கல்வி பயிற்சியா, மனப்பயிற்சியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வித்யாபியாசம் அப்படிங்கிறது வந்து கல்வி பயிற்சி. அதுவே வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். வித்யாரம்பம் அப்படின்னா இது வரும், கல்வி தொடக்கம் வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடிக்கடி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. 68வது கொஸ்டின் பாருங்க. கூற்று தே போ மீ அப்படி என்று அழைக்கப்படக்கூடிய தே போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். காரணம், சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியின் மூலமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி, ஆப்ஷன் பி இரண்டும் தவறு, ஆப்ஷன் சி உறுதி கூற்று சரி காரணம் தவறு, ஆப்ஷன் டி உறுதி கூற்று தவறு காரணம் சரி. இதற்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம், தாமோதரனார், பரிதிமாற் கலைஞர், பண்டிதமணி. இதுல யார் வருவாங்க அப்படின்னா திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுவர் வந்து பரிதிமாற் கலைஞர். சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக. வட்டார மொழி. வட்டார மொழி அப்படின்னா எது வரும்? கிளை மொழினா எது வரும்? எழுத்து மொழினா என்ன வரும்? பேச்சு மொழினா என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட இணைக்கிறதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாளேடுகள், உணர்ச்சி மொழி, கன்னடம், தெலுங்கு இருக்குது. இதுல எது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து வட்டார மொழி அப்படின்னா வட்டார மொழி இருக்குது அப்படிங்கிறதான் வட்டார மொழி. கிளை மொழி அப்படிங்கிறது வந்து கன்னடம், தெலுங்குங்கிறது கிளை மொழி. எழுத்து மொழி அப்படிங்கிறது நாளேடுகள். எழுத்து மொழி அப்படிங்கிறது நாளேடுகள். பேச்சு மொழி அப்படிங்கிறது வந்து உணர்ச்சி மொழி. அப்போ ஆப்ஷன் என்ன பாருங்க, 4 3 4 3 1 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதுல நம்ம பார்த்தோன்னே என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா வட்டார மொழிக்கு வந்து நம்ம வந்து கன்னடம் தெலுங்குன்னு போயிடுவோம். வட்டார மொழி கன்னடம் தெலுங்கு கிடையாது. கிளை மொழி, தமிழ்ல இருந்து கிளைத்த மொழிகள் தான் வந்து கிளை மொழிகள்னு சொல்லுவாங்க. கன்னடம் தெலுங்கு அப்படின்னா தமிழ்ல இருந்து கிளையாக பிரிந்த மொழிகள். அதே மாதிரி எழுத்து மொழி. எழுத்து மொழினா நாளேடுகள். நாளேடுகள்ல வந்து எழுத்து மொழி தான் இருக்கும், பேச்சு மொழிகள் இருக்காது. பேச்சு மொழி அப்படின்னா உணர்ச்சி மொழி. நம்ம பேசும்போது உணர்ச்சி ஏற்படக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரே இடம் எங்க அப்படின்னா பேச்சு, உரையாடல், இதுலதான் பண்ண முடியும். அதனால அது என்ன மொழின்னு சொல்றாங்க அப்படின்னா உணர்ச்சி மொழின்னு சொல்றாங்க. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர், ஆப்ஷன் பி கால்டுவெல், ஆப்ஷன் சி ஜியு போப், ஆப்ஷன் டி எர்னஸ்ட் காசியர். இதுல யார் வருவாங்க அப்படின்னா வீரமாமுனிவர் தான் வருவாங்க. 72வது கொஸ்டின். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரம். 73வது கொஸ்டின். மீசக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர்? தேனரசன், நெல்லை சு முத்து, சே பிருந்தா, பாவண்ணன். இதுல யார் வருவாங்க அப்படின்னா பாவண்ணன் தான் வருவாங்க. இவங்களாம் சிலபஸ்ல இல்லை, அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு இருக்கேன். சிலபஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் சொல்றேன். மங்கையர்க்கரசின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில்
தமிழின் முதல் சிறுகதை என்று போற்றப்படும் சிறுகதை இது. இதற்கு ஆன்சர் வந்து குளத்தங்கரை அரசமரம். இதெல்லாம் வந்து போன சிலபஸ்க்கான முக்கியமான கொஸ்டின்ஸ், இந்த சிலபஸ்க்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் கிடையாது. பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம், தொல்காப்பியம், நன்னூல், யாப்பருங்கலாம். இது 4 ஆப்ஷனுமே என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இலக்கண நூல்களாக தான் இருக்குது. இதுல வந்து பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கண நூல் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தண்டி அலங்காரம் தான் அதை பத்தி கூறும். 76வது கொஸ்டின், சரியான விடையை தெரிவு செய்க. கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பற்றை நா. முத்துசாமி பற்றிய செய்தியை தேர்ந்தெடு. தாமரை திருவிருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். 2வது கூற்று, கலை ஞாயிறு நா. முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோளாக கொண்டவர். 3, நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இதுல எது ஆன்சர் அப்படின்னா 1 மட்டும் தவறு. தாமரை விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமா இல்லை. புலியாட்டம் எல்லாம் நமக்கு வந்து பண்டைய காலத்திலே தோன்றிடுச்சு. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது முதல் குறிக்கோளாக கொண்டவர் யார் அப்படின்னா நா. முத்துசாமி. இவர் வந்து தெருக்கூத்தை வந்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். தெருக்கூத்து அப்படின்னா வந்து ஒரு தாழ்வான எண்ணத்தை வந்து முறியடிச்சு இதுதான் உண்மையான கலை, தமிழின் கலை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது யாருன்னா நா. முத்துசாமி. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் டெல்லியா, மேற்கு வங்காளமா, தமிழ்நாடா, உத்தரப்பிரதேசமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மேற்கு வங்காளம். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிறைய பள்ளிகள், நிறைய கல்லூரிகள் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்காளத்துல தான் இருக்கு. அதனாலதான் இந்தியாவில வந்து மேற்கு வங்காளங்க, அதாவது பெங்காலிகளை வந்து மிகவும் கல்வி கற்றவர்களாக இந்த இந்திய சமுதாயத்துல சொல்லுவாங்க. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா கந்தர்வன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரைப்பட பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருதகாசி, உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதுல இருக்கிற எல்லாருமே வந்து திரையிசை பாடல்களை இயற்றியவர்கள் தான். இந்த பாடலை யார் இயற்றினா அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன். எது உண்மை தொகை? உண்மை தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ணன் தம்பி, மதுரை சென்றார், தேரும் பாகனும், மலர்கை. இதுல எது உண்மை தொகை அப்படின்னா அண்ணன் தம்பி. சரிங்களா? அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் வந்துடும்? எண்ணுமைன்னு வந்துடும். அண்ணன் தம்பி. அப்போ வந்து அந்த இது வந்து எண்ணுமை வராம மறைந்து வருதுல, உம்ங்கிறது மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து உண்மை தொகை. அதுவே வெளிப்படையாக வந்துச்சு, தேரும் பாகனும் வெளிப்படையாக வந்திருக்கா, அப்ப இதை என்னன்னு சொல்லுவோம்? இதை வந்து எண்ணுமைன்னு சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? எண்ணுமைன்னு சொல்லுவோம். மதுரை சென்றார், மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார் அப்படிங்கிறது கூங்கிற எழுத்து வந்து மறைந்து வந்திருக்கு. அப்போ கூங்கிற எழுத்து மறைந்து வந்தா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகை. 4ஆம் வேற்றுமை தொகையில வரும். மலர்கை, மலர்கை, மலர் போன்ற கை. அப்ப இது என்னது? ஓமை தொகை. இது வந்து என்ன சொல்லுவாங்க? ஓமை தொகைன்னு சொல்லுவாங்க. செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை. செல்வி செய்வாள், செல்வி செய்வித்தாள், செல்வி செய்கிறாள், செல்வி செய்தாள். இதுல எது வரும்? பிறவனினால என்னென்ன குறிப்புகள் வந்தா நம்ம வந்து பிறவனைன்னு சொல்லிக்கலாம். அதற்கான துணைவினைகள்லாம் என்னன்னு சொல்லுங்க. வி, பி, செய், பண்ணு. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? இதெல்லாம் வந்து வந்துச்சுனாலே நம்ம என்ன போடலாம்? பிறவனைன்னு போடலாம். சரிங்களா? அப்போ இங்க என்ன வந்திருக்கு? செய்வாள். செய்வாள்ங்கிறது வந்து பிறவனை கிடையாது, செய்வினை. செய்கிறாள் இதுவும் வராது, செய்தாலும் வராது. செய்வித்தாள், இங்க வீங்கிற வந்து வந்திருக்கா. அப்ப வி துணைவினைங்கிறது வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன போடுவோம்? பிறவனைங்கிறத சூஸ் பண்ணிடலாம். பெயருக்கு ஏற்ற வினை மரபனை தேர்ந்தெடு. செய்யுள் டேஸ், எழுதினானா, செய்தானா, புனைந்தானா, இயற்றினானா. செயல் என்ன பண்ண முடியும்? செயல் வந்து இயற்றினான்னு வரும். கட்டுரை எழுதினான்னு வரும். கட்டுரை எழுதினான். புனைந்தான் எதுக்கு சார் வரும்? ஓவியம் புனைந்தான், ஓவியம் புனைந்தான். 84 சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிகப்பு சட்டை மேலாடை, சிகப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஆப்ஷன் பி, அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஆப்ஷன் சி, அவன் சிகப்பு ஷர்ட் அணிந்து ஆபீஸ்க்கு புறப்பட்டான்.
ஆப்ஷன் டி, அவன் சிகப்பு மேல் அங்கேயே அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். இதுல வந்து சரியான ஒன்றை இனம் காண்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான். அவன் சிவப்பு மேலாடையை, சிவப்புன்னு தான் வரணும், சிகப்புன்னு வரக்கூடாது. அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். இதுதான் சரியான ஒரு இனம். வினா 85, பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் சி, நேரு. எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார்? உள்ளே பல பொருள்கள் வைத்துள்ள உத்தமர்களின் உறவு. ஆப்ஷன் பி, மனதில் பல பொய் பேசுபவர்களின் உறவு. ஆப்ஷன் சி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. ஆப்ஷன் டி, நோயற்ற வாழ்க்கை வாழ்பவரின் உறவு. இதுல எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு வந்து கலவாமை வேண்டும், அவரோட நீங்க சேர வேணாம்னு சொல்லியிருக்காரு. யாரு அப்படின்னா வள்ளலார். வள்ளலார்னா தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. இன்சொல் அப்படின்னா வந்து இனிய சொல், சரிங்களா? அதோட எதிர்ச்சொல் என்ன வரும்? ஆப்ஷன்ல பாருங்க, நல்ல சொல், செஞ்சொல், வன்சொல், மின்சொல். இதுல எது வரும்னா ஆப்ஷன் சி, வன்சொல். நண்பற்றாராகி நயமில செய்வாருக்கும். இதில் நயமில என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் இங்க என்ன வந்திருக்கு? நயமில. நயமில்லை அப்படின்னா வந்து என்னது? வஞ்சகம்னு அர்த்தம். அப்ப அதோட ஆப்போசிட் சொல்ல என்ன இருக்கும்? நன்மை. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு. அம்மானை சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு. அம்மானை விளையாட்டு 10 பேர் இணைந்து விளையாடுவர். அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. இதுல எது தவறானதுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அம்மானை வந்து 10 பேர் இணைந்து விளையாட மாட்டாங்க, 3 பேர் தான் வந்து விளையாடுவாங்க. அம்மானைங்கிறது ஒரு பண்டைய காலத்து விளையாட்டு. இது காய் விளையாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சுவையான உரையாடல் விளையாட்டு. அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு தான் ஏற்றது. அம்மானை வந்து பெண்கள் விளையாடுவதற்கு தான் ஏற்றது. நீங்க வந்து பெண்கள் அந்த குழந்தைகளின் 10 பருவங்கள்னு சொல்லுவாங்களா, அதுல வந்திருக்கும் கலங்கு, அம்மானை, ஊசல். இது எல்லாமே யாருக்கு வரும்? பெண்களுக்கு வரும். சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது யாருக்கு வரும்? ஆண்களுக்கு வரும். சரிங்களா? ஆண் குழந்தைகளுக்கு அது, பெண் குழந்தைகளுக்கு இது. நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுங்க, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கீழ் உள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். செம்மை, பசுமை, கருமை, எளிமை. இதுல எது வந்து பொருந்தாதது? செம்மை, பசுமை, கருமை இதெல்லாமே எதை குறிக்கக்கூடியது? இதெல்லாமே நிறத்தை குறிக்கக்கூடியது. எளிமை வந்து நிறத்தை குறிக்கல, அது வந்து குணத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து இதுதான் தவறு. ப்ரொபோசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் கூறுக. கருத்துரு, மெய்யுரு, கூர்ந்தறி, கூர்ந்துணர். இதுல எது ஆன்சர் அப்படின்னா கருத்துரு. கருத்துருன்னா ப்ரொபோசல். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? பாதாள கழிவு, புதைச்சாக்கடை, பாதாள கழிவு நீர்வழி, புதைக்கழிவு. இதுல எது ஆன்சர் அப்படின்னா புதைச்சாக்கடை. இது வந்து உண்மையான தமிழ் சொல்லாக நமக்கு வந்து வரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மலையாள சொல்ல இருந்து, வேர் சொல்ல இருந்து நம்ம வந்து இதை எடுத்திருப்போம். இதெல்லாம் வந்து புக்ல வந்து ஒரு கதையாவே இருக்கும். அதெல்லாம் படிச்சு பாருங்க, இன்னொரு நல்லா புரியும். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரி அப்படின்னா என்ன? கரி அப்படின்னா என்ன? இந்த ரகர வேறுபாடு வந்திருக்கு. அப்ப கரினா என்ன, கரினா என்னன்னு பார்த்தலாமா? கரி அப்படின்னா யானை, இந்த கரி அப்படின்னா காய்கறி. அப்ப ஆப்ஷன் டி தான். பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கோலம் அழகு. ஆப்ஷன் பி கூலம் தானியம். ஆப்ஷன் சி குளவி குழந்தை. ஆப்ஷன் டி கூரை புடவை. இதுல எது பொருந்தா இணைன்னு பாத்தீங்க அப்படின்னா கூலம் தானியம்ங்கிறது தான் பொருந்தாது. இந்த கூலத்துக்கு பதிலாக இந்த லா வரும், லகரம் வந்து மாறும். சரிங்களா? லகரம் வந்து இந்த லகரம் வரும். அப்போ கோலம் அப்படின்னா கோலம்ங்கிறது அழகு, அலங்கோலம்ங்கிறது அசிங்கம். சரிங்களா? அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாமா? குளவி இந்த லா வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? குழந்தை வரும். கூரை, கூரைங்கிறது இந்த ரா வந்துச்சு அப்படின்னா புடவை வரும். அந்த கூரை வந்துச்சுன்னா வீட்டின் கூரை வரும். அப்ப லகர வேறுபாடுல இருந்து நமக்கு கொஞ்சம் தெளிவான விஷயம் தெரிஞ்சுனாலே அதை போடலாம். தே என்பதன் பொருள். தே என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தேவாரமா, கடவுளா, தேங்காயா, தேனா? தேனா கடவுள். பூமி எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. பூமி எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மூவா, வையா, சூவா, கூவா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கூனா பூமி. கூனா என்ன வரும்? பூமியை குறிக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கலர் நிலம் இல்லாத கல்வி இல்லாத கல்வி பெண்கள். இந்த சொற்றொடரை வந்து ஒரு சரியான முறையில் இல்லை. இதுல கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எந்த சொற்றொடர் வந்து சரியான முறைப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி ஆன்சர் கண்டுபிடிங்க.
பாருங்க, கல்வி இல்லாத கலர் நிலம் பெண்கள், இது வராது. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், பெண்கள் இல்லாத கல்வி கலர் நிலம், கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள், இதுவும் வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் பி பாருங்களே, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், இதுதான் சரியான ஒரு சொற்றொடா அமைந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் பி. முறையான சொற்றொடரினை கண்டறிக. தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது, விழிகளை இழந்து விட்டாலும் கூட எண்ணியவர். அப்போ இங்க பாருங்க, இங்கனே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாகுது. ஆப்ஷன் பி பார்க்கலாம். விழிகளை இறக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து 10th புக்ல இருக்கு. 10th புக்ல பாக்ஸ் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பாடத்திலேயே பாக்ஸ்ல இருக்கும். தமிழ் சொல்லுடன் ஒரு டாபிக் இருக்குல்ல, அதுல வந்து ரா இளங்குமரனாரை பத்தி குறிப்பிடுவாங்க. அதுல இருந்தே இந்த கொஸ்டின் நம்ம வந்து பிக் பண்ணிடலாம். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னா, ராபி சேதா, தனிநாயகமா, சுந்தரனாரா, மாப்போசியா? ஆப்ஷன் பி தனிநாயகம். அடுத்து 100வது வினா, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு. உழவு மண் ஏர் மாடு, மண் மாடு ஏர் உழவு, உழவு ஏர் மண் மாடு, ஏர் உழவு மாடு மண். இதுல எது ஆன்சரா வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆ முதல் அவ்வரை நீங்க போயிருங்க. அப்போ வந்து ஊக்கு அப்புறம் தான் ஏ வரும், ஊக்கு அப்புறம் தான் ஏ வரும். வேற எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பாருங்க, வேற எங்கேயுமே வரல. அப்போ ஏ உழவுக்கு தான் ஏ வரும். அப்போ இதுலயே கண்டுபிடிச்சாச்சு வந்துரும் அப்படின்னு. மாவரிசையில முதல்ல வந்து குறில் வரும், அதுக்கப்புறம் தான் நெடில் வரும். அப்போ ஆப்ஷன் சி. இதோட 50 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இந்த 50 கொஸ்டின்ஸ்ல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.